அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு திதி சூன்யம். திதி சூன்ய அதிபதிகள் சூட்சம பலன்கள். ஒரு ஜாதகர் எந்த திதியில் பிறந்திருக்கிறார் என்று பார்க்கணும். அவர் பிறந்த திதிக்கு எந்த ராசி திதி சூன்யம் அடையும் என்று நமக்கு முதலில் தெரியணும். இப்போ அந்த 2 திதி சூன்ய ராசியை வைத்து பலன் சொல்ல தெரியணும். அந்த 2 திதி சூன்ய ராசி அதிபதிகளை வைத்து பலன் சொல்லவும் தெரியணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்றேன், நல்லா கவனிக்கவும். 2 ராசிகள் திதி சூன்யம் அடையும். அந்த 2 ராசிக்கு ஒரே அதிபதி திதி சூன்ய அதிபதியாக வந்தால் அந்த அதிபதிக்கும் இந்த வீடியோவின் தலைப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நமக்கு தேவை 2 திதி சூன்ய அதிபதிகள் வேறு வேறு அதிபதிகளாக வரணும். அதை வைத்து தான் இந்த வீடியோ மூலமாக பலன் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருவருக்கு திருமணம் இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கணும்? வெரி வெரி சிம்பிள். என்னுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா எனக்கு ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். 2 திதி சூன்ய அதிபதிகள், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த இருவரும் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் ஜாதகருக்கு நிச்சயமாக திருமணம் உண்டு என்று சொல்லணும். இப்போ அதுக்கு விதிவிலக்கும் சேர்த்து ஒன்று சொல்கிறேன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 திதி சூன்ய அதிபதிகள் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் ஜாதகருக்கு திருமணம் உண்டு என்று சொல்லிட்டேன். அப்போ இதுக்கு விதிவிலக்கும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அதே எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. 2 திதி சூன்ய அதிபதிகள் சஷ்டாஷ்டகமாக இருந்து அது 7ஆம் பாவமாகவும் 7ஆம் அதிபதியாகவும் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு திருமணம் கிடையாது. ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது இந்த திக்பலம் சொல்லுவாங்கல்ல, யார் 1 7 யார் திக்பலம் பெறுவோம்? லக்னத்தில் குரு திக்பலம் பெறுவாரா? 7ஆம் இடத்துல சனி பகவான் திக்பலம் பெறுவாரா? லக்னத்தில் புதன் திக்பலம் பெறுவாரா? சரி, இப்போ திக்பலம் இழந்துட்டா என்ன அர்த்தம்? திக்பலத்துக்கு ஆப்போசிட் இடத்துல அந்த கிரகம் இருக்கு என்று அர்த்தம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னதான் புரியும். அதாவது 1 7 திக்பலம் இழந்த கிரகம் இந்த இருவரும் திதி சூன்ய ராசியில் இருந்தால் திருமணம் உண்டு. எக்ஸாம்பிள், மிதுன லக்னம், லக்னத்தில் சனி திதி சூன்யம், 7 புதன் திதி சூன்யம், ஜாதகருக்கு நிச்சயமாக திருமணம் உண்டு. ஓகே, இந்த வீடியோ மூலமாக இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுசாக பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். ரூல்ஸ் தெரிஞ்சாதான் சப்ஜெக்ட் புரியும், சப்ஜெக்ட் தெரிஞ்சாதான் பலன் எடுக்க முடியும். இந்த காலத்தில் சொல்கிறத கோச்சிக்கூடாது, ஓகேங்களா? சும்மா கேஷுவலாக பாருங்கள் சொல்கிற விஷயத்த. அதாவது இந்த காலத்தில் ஒரு பொண்ணுடைய அம்மா, அதுவும் அழகான பெண்ணை பெற்ற அம்மா, தனக்கு வரப்போகின்ற வருங்கால மாப்பிள்ளை எப்படியெல்லாம் இருக்கணும் என்று ஆசைப்படுறாங்களோ அதை விட நல்ல வசதியாக இருந்தால் மட்டும்தான் வாய் நிறைய மாப்பிள்ளை 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 என்று மனசு நிறைய கூப்பிடுவாங்க. பணத்தால் சாதிக்க வேண்டிய விஷயத்த பணத்தால் சாதிக்கணும், பாசத்தால் சாதிக்க வேண்டிய விஷயத்த பாசத்தால் சாதிக்கணும், அறிவு பயன்படுத்தி சாதிக்க வேண்டிய விஷயத்த அறிவால் சாதிக்கணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம். சொந்த முயற்சியில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு கொள்கை வீரனை கண்டுபிடிப்பது இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு சமுதாயத்தில் ஒருத்தருடைய அந்தஸ்து தீர்மானிக்கிறது அவருடைய பேங்க் பேலன்ஸை வைத்து தான். அதை வைத்து தான் பேங்க்ல லோன் தராங்க. அதே மாதிரி தான் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையோட வருமானத்தை வைத்து தான் தன்னுடைய பொண்ணு கொடுக்க சம்மதிக்கிறாங்க. அனைவருடைய வாழ்க்கையிலையும் வரவு செலவு கணக்கு என்று ஒன்று இருக்கு. அதை தீர்மானிக்கிறது அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் மட்டும்தான். உலகத்திலேயே பெரிய தர்மம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கிறது. சிறிய தர்மம் தன்னை நம்பி வந்தவர்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவது. நம்ப முடியாத சம்பவங்கள்
நம்ம வாழ்க்கையில் நடக்க தான் செய்யும். அதில் ஒன்று தான் நீங்கள் இன்னைக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தது. என்னுடைய அட்வைஸ் அனைவருக்கும் தேவைப்படாது. தேவைப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ளவும். நம்ம எப்போ மற்றவனுக்காக வாழ்கிறோமோ அப்போதான் வாழ்க்கையின் மதிப்பு நமக்கு தெரிய வரும். இப்போ சொன்ன இதே டைலாக் தான் என்கிட்ட திருமண பொருத்தம் பார்க்க வந்த என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லுவேன். செய்யும் தொழிலே தெய்வம், தொழில் செய்யும் இடம்தான் கோயில். அந்த இடத்தை புனிதமாக வைத்து கொள்ள வேண்டியது என்னுடைய முக்கிய கடமை. ஏமாறுறவன் தொடர்ந்து ஏமாறக்கூடாது. இந்த உலகத்தில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அவனை வாழ விடாது. அவன் நல்லவனாக இருந்தாலும் அவனுக்கு தான் அதிக நம்பிக்கை துரோகம் நடக்கும். சாமர்த்தியம் இருந்தால் மட்டும்தான் புரட்சி கொள்ள முடியும், சாதிக்கவும் முடியும். என்ன நான் சொல்கிறது கரெக்ட் தானே? வாங்க இன்றைய வீடியோவின் தலைப்புக்குள் செல்வோம். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 2 திரிசூன்ய அதிபதிகள் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் ஜாதகருக்கு நிச்சயமாக திருமணம் உண்டு. 2 திரிசூன்ய அதிபதிகள் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால், அது 5, 9 அதிபதியாக இருப்பதால் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. மேலும் இந்த இருவரும் 5, 8 அதிபதியாக இருப்பதால் தத்து குழந்தை யோகம் கூட கிடைக்காது. பிறர் மரணத்தால் கிடைக்கும் ஆயுள் காப்பீட்டு தொகை கூட கிடைக்காது. 2 திரிசூன்ய அதிபதிகள் சஷ்டாஷ்டமாக இருப்பதால், அது 9, 12 அதிபதியாக இருப்பதால் தந்தை பெயரில் தந்தைக்கு எந்த சொத்தும் இல்லை, தந்தைக்கு சொந்த வீடும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2 திரிசூன்ய அதிபதிகள் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால், அது 4, 7 அதிபதியாக இருப்பதால் ஜாதகருடைய தாயாருக்கும் மனைவிக்கும் ஒத்து வராது. தாயாருடைய மனசு புண்படும்படி ஜாதகியுடைய மனைவி நடந்து கொள்வாள். தனக்கு நல்ல மருமகள் கிடைக்கவில்லை என்ற எண்ணமும் ஏக்கமும் தாயாருடைய மனதில் எப்பவுமே இருக்கும். இந்த இருவரும் சேர்ந்து பயணம் செல்வதும், சுப காரியங்களில் செல்வதும், கோயிலுக்கு செல்வதும் தவிர்ப்பாங்க. மேலும் ஜாதகருடைய மனைவி தன்னுடைய மாமியார் உயிரோடு இருப்பது தனக்கு பெரிய பாரமாக நினைப்பாங்க. மறைமுகம் எதிரியாகவும் நினைப்பாங்க. நல்லவள் போல் ஜாதகருடைய மனைவி பழகுவாள், நடிப்பாள். ஜாதகருடைய மனைவி எளிதில் பிறரை நம்ப வைப்பாள். ஜாதகருடைய மனைவி எளிதில் நம்பக்கூடாது. ஜாதகர் தான் உஷாராக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2 திரிசூன்ய அதிபதிகள் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால், அது 7, 11 அதிபதியாக இருப்பதால் ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையும் தாம்பத்திய வாழ்க்கையும் மகிழ்ச்சி தராது. ஜாதகருடைய மூத்த சகோதரனுக்கும் ஜாதகருடைய மனைவிக்கும் ஒத்து வராது. இந்த இருவருக்கும் பேச்சுவார்த்தை குறையும். 2 திரிசூன்ய அதிபதிகள் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால், அது 4, 11 அதிபதியாக இருப்பதால் ஜாதகர் குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது. ஜாதகருக்கு மறுமணம் கிடையாது. சொந்தத்தில் திருமணம் அமையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2 திரிசூன்ய அதிபதிகள் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால், அது 2, 5 அதிபதியாக இருப்பதால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி குடும்ப வாழ்க்கை அமையாது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி குடும்ப நபர் நடந்து கொள்ளவும் மாட்டாங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி உணவு கூட தன்னுடைய குடும்ப நபர் ஜாதகருக்கு செய்து கொடுக்கவும் மாட்டாங்க. 2 திரிசூன்ய அதிபதிகள் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால், அது 2, 8 இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக திருமணம் அமையும். அதன் மூலமாக குழந்தையும் உண்டு. 5, 8 ஒரே அதிபதியாக இருப்பதால் குழந்தை உண்டு. வேறு வேறு கிரகமாக இருந்தால் குழந்தை இல்லை என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2 திரிசூன்ய அதிபதிகள் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால், அது 2, 11 அதிபதியாக இருப்பதால் தன்னுடைய வருமானம் மூலமாக பெரிய சேமிப்பு இருக்காது. தன்னுடைய குடும்ப நபர் மூலமாக லாபம் கிடையாது.
2 திதி சூனியாதிபதிகள் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால், அது 3, 11 அதிபதியாக இருப்பதால் தன்னுடைய முயற்சி மூலமாக லாபம் கிடையாது. உடன்பிறப்பு மூலமாக லாபம் கிடையாது. மாமனார் மூலமாகவும் லாபம் கிடையாது. கால புருஷனுக்கு 2ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் திதி சூன்யாதிபதியாக வந்து சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் ஜாதகர் குடும்ப நபரிடம் பொய் பேசுவார். ஜாதகர் தன்னுடைய சுயநலத்துக்காக குடும்ப நபர்கிட்ட உண்மையை மறைப்பார் என்று சொல்லணும். ஓகே, குட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் பார்க்கவும். உங்களுக்கு தெரிந்த ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும். நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன்கள் எடுத்து சொல்லி பழகவும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.